திருப்பி ரிவேஞ்ச் எடுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணும். ஏன்னா நீங்கள் சைன் போட சொன்னால் போட மாட்டேன். என்ன ஏதுன்னு விசாரிப்பேன். நான் எப்போ எந்த கேள்வி எந்த பதில் இல்லாமல் சைன் போட்டேன். சரி, நான் அவங்ககிட்ட எதையும் சொல்லலை. அவன்கிட்ட போய் பேசிட்டு வரேன். இப்போது அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறாரு பெரியவர். ஏய் சின்னவா, எப்படா இருக்கிற? பஞ்சாயத்தில் நான் இந்த அணியை கலவர வச்சு என் பைய தோக்கடிச்சிட்டேன். நான் இப்போது வீட்டில் வச்சு தான் வந்துருக்கேன். ஆனால் தான் என்னன்னு சொல்லி பயம் வரானாமா ஒரே வில்லங்கத்தையும் கூட்டிக்கலாம். குடும்பமாக சேர்ந்து உட்காந்து வசிக்கிறீங்களா? என்னடா சொல்கிறேன்? ஆமாம், அவன் இப்போ என்ன நினச்சிட்டு வரான்னு உனக்கு தெரியும். நீ தான் அதை யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. பை கூட்டாதையா பாடுறா. நீ என்ன வேணாம், என்னைய கூட நீ ஏமாத்தலாம். பேரை ஏமாத்த கூட முடியும். 5 வருஷத்துக்கு நடந்த கலவரம் நீங்கள் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். கார்பரேட் கெமிக்கல் இதான் அவங்க நேமு. அதை வேறு நேம் இருந்துச்சு, சொல்லக்கூடாது. பட் இந்த கெமிக்கலுங்கிற இந்த கம்பெனி உள்ளே வந்துச்சுன்னா ஒரே வேலை கிடைக்கும்னு சொல்ல, சோறு கிடைக்கும். விவசாயம்ன்ற நிலத்துல கெமிக்கல் கலந்தோன்னு வச்சுக்கோங்க, சுத்தமா சோறு கிடைக்கும். இப்போ நீ உட்காந்து வகை வகையாக திங்கிற பத்தியா, இந்த இதுக்கும் பிச்சைதான் எடுக்கணும். நீ நாட்டாமைங்கிற ஒரு பேரையில உட்காந்துருப்ப, அவன் உனைய மதிக்க கூட மாட்டான். ஏன்னா இந்த கெமிக்கல் கம்பெனிக்கு பெரிய ஹெடு அந்த ஊர் பற்றியே இருக்கு. கொஞ்சம் சும்மா டம்மி சைன் போடுறதுக்கு மட்டும் தான் அவனை வச்சிருக்கேன். வரட்டும், விஷயம்லாம் அவங்ககிட்ட சொல்ல வேணாம். இப்போ சொன்னான்